ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேர் ஸ்டைல் போட்டு பார்க்கலாம். ஈவினிங் ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப் இருக்குது. ஸோ ஒரு ட்ரையல் நம்ம போட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். இயர் டு இயர் செக்ஷன் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு, அப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ப்ராசஸ் எப்படின்னா ஃப்ரண்ட்டில் இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துருவோம், அப்புறம் க்ரௌன் செக்ஷன் தனியாக எடுத்துருவோம். அதே மாதிரி க்ரௌன் செக்ஷன் தனியாக எடுத்துகிட்டு அதை பேக் கோம் பண்ணி ஒரு சென்டரில் ஒரு பஃப் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோமோ அது பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பண்ணுறேன். லைனாக எடுத்து டைட்டாக பேக் கோம் பண்ணுறேன். ஆங்கிள் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஹேரை வந்து சாய்ச்சிட்டு நம்ம பேக் கோம் டைட்டாக கொடுக்கணும். அப்போ தான் பேக் கோம் வந்து நல்லா கீழே டைட் கொடுக்கும்போது தான் பேக் கோம் நல்லா வரும். பஃப் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி க்ரௌன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீட்டாக கோம் பண்ணிக்கிறேன். நம்ம டம்மியில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டம்மியில் நிறைய முடி கொட்டிருச்சு. கிளாஸ் போகும்போது வாங்கின டம்மி இது. பேக்கு பஃப் வந்து க்ரௌன் பஃப் வைக்கிறதுக்கு வந்து இயர் இருக்குல்ல, இயர்லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் க்ரௌன் பஃப்க்கு. ப்ராக்டிஸ்ன்றனால நான் சும்மா ஒரே ஒரு ஹேர் பின் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். ஹேர் ஸ்டைல் கோர்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி இதில் ஹேர் ஸ்டைல் போட்டு அயனிங் க்ரிம்பிங் எல்லாம் பண்ணி ஹேர் நல்லா கொட்டிருச்சு டம்மிக்கு. எப்போவுமே ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அயனிங் க்ரிம்பிங் நல்லா பண்ணணும் நீட்டாக. அப்போ தான் வந்து ஹேர் ஸ்டைல் நல்லா வரும். அயனிங் வந்து தின் செக்ஷனாக எடுத்து பண்ணணும். சரி, பேக் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் வந்துடுறேன். ஃப்ரண்ட் வந்து சைடில் அவங்க கேட்டிருக்காங்க. சைடில் இருந்து பின்னல் போடுவோம்ல, அந்த ஹேர் ஸ்டைல் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரைட் சைடில் எடுக்கிறோம்ல, அந்த ஹேர் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு லைன் எடுத்து விட்டுறேன் பின்னல் போடுறதுக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் எடுத்து விட்டுறணும். இந்த சைடு ஹேரோட சேர்த்து அதை கொஞ்சம் விட்டுறணும் பின்னல் போடுறதுக்கு. இந்த பேலன்ஸ் இருக்க ஹேரில் நம்ம சைடில் பேக் கோம் பண்ணணும். ஹேர் ஸ்டைல் நல்லா வந்தால் தான் அவங்களோட ஃபேஸுமே பார்க்க அழகாக இருக்கும். மேக்கப் ஹேர் ஸ்டைல் ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்குல்ல, அந்த ஹேரில் வந்து பேக் கோம் பண்ணி அந்த இடத்துல பஃப் கொடுக்கலாம். பேக் கோம் பண்ணும்போது அந்த ஹேர் வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டில் சாய்ச்சிட்டு டைட்டாக பேக் கோம் கொடுக்குறேன். நான் ஸ்ப்ரேலாம் எதுவும் பண்ணல. சரி, நம்ம இதை திருப்பி கலைச்சிருவோம்ல நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ண. ஆனால் கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணணும். டஸ்டிங் பவுடர் போட்டுட்டு பேக் கோம் பண்ணி டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் எடுக்கணும். பாருங்கள், அதனால் டைட்டாக கீழே இறக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை விட்டுறணும். முடியெல்லாம் கொட்டி அது நிறைய துண்டாக தெரியுது பார்க்க. இப்போ இதுதான் அந்த ஃப்ரண்ட்டு நம்ம பின்னல் போடுறோம்ல, அதுக்குள்ளே கொடுக்குற பஃப்புக்கு தான் இந்த ஹேரு. சும்மா அது ஒரு யூ பின்னோ இல்லை ஹேர் பின் போட்டு அந்த இடத்துல ஒரு செக்யூர் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் விட்ட முடியும், சைடில் கொஞ்சம் முடி விட்டோம்ல, அதை வந்து பின்னல் போட போகிறேன். இதை பின்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்ல, அந்த இடத்துலையும் வந்து பேக் கோம் பண்ணிவிட்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அதை நான் இப்போ பண்ணல, மறந்துட்டேன். அந்த இடத்துலையும் நம்ம பேக் கோம் பண்ணிவிட்டு பின்னல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடமும் கொஞ்சம் பஃபினஸ் கிடைக்கும். இப்போ வந்து சைடில் மட்டும் பஃபின் இருக்குல்ல, இந்த இடத்துல ஹேர் கம்மியாக இருக்குல்ல, அதனால் இந்த லைனையுமே நம்ம பேக் கோம் பண்ணிட்டு தான் பண்ணோம். ஈவினிங் கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது அதை ஞாபகம் வச்சுப்பேன். பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி உள்ள பஃப் கொடுத்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியே பண்ணும்போது இந்த மாதிரி பஃப்னு வராது, அந்த பின்னல் ஃப்ளாட்டாக வரும். இது மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. நெட்டிச்சூட்டி வைக்கிறதா இருந்தால் இந்த பேக்கில் நம்ம க்ரௌன் பஃப் வைக்கணும்ல, அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நெட்டிச்சூட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணுவேன்னு காட்டுறேன், நெட்டிச்சூட்டி வைக்கிறது எப்படின்னு.
முடியல. ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த பேபி ஹேர்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளாட்டாக பண்ணி விட்டோன்னா அதிலே செக்யூர் ஆகிடும் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம். முன்னாடி கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் லைட்டாக புல் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு இருக்க ஹேரை வந்து அதே மாதிரி பின்னர் போடக்கூடாது, சைட் வைக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது. நல்லாயிருக்கும், ஆனால் அது அது வந்து கொஞ்சம் இதுவாக பார்க்குறதுக்கு 2 சைடும் பின்னல் வந்து சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைடும் வந்து நம்ம பேக்கும் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங் லைன் எடுத்து பண்ணுறேன். எப்போவுமே நம்ம இந்த பக்கம் நிறைய முடி எடுத்துருவோம்ல ரைட் சைடில், அதனால லெஃப்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முடி. அதனால் நம்ம அந்த பவுடர் டஸ்டிங் பவுடர் போட்டுட்டு பேக்கும் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி பண்ணும்போது தான் அந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் தெரியும் நமக்கு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்டைல், மெஹந்தி வீடியோஸு, சாரீ பிரிண்டிங் எல்லாமே அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஃப்ரண்ட் ஹேர்லேயுமே லைட்டாக எவ்வளோ தின்ட்டினாக எடுத்து பண்ணுறேன் பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஹேர் கிடைக்கும் அந்த இடத்துல பேக்கும் பண்ணுறதுக்கு. பேக்கும் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக கோம் பண்ணணும். கோம் பண்ணும்போது அந்த நம்ம பேக்கும் பண்ணியிருக்க ஹேர் கலைக்கக்கூடாது. இதை எடுத்துகிட்டு போய் அழகாக அப்படியே ஹேர் பின் போட்டுடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.